ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு கேமர் யூனிவர்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம வந்து வில்லேஜர் ப்ரீடர் தான் வந்து கெட்ட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போனோம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேரலில் இருக்க ஐட்டம் எல்லாம் வேணும் வில்லேஜரை வந்து ப்ரீட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து 1 2 3 அப்படி 3x2 சைஸில் உடைக்கணும். ஸோ அடுத்து இதே மாதிரி 1 2 3 மறுபடியும் 1 2 3. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கீழே வந்து டிக் பண்ணணும். ஒரு இது இங்கே தான் நம்ம வந்து வாட்டர் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். இது வழியாக தான் நம்மளுடைய பேபி வில்லேஜர்ஸ் வந்து கீழே போய் விழுவானுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து உள்ளே வந்து கரெக்டாக சென்டரில் ஒரு பிளாக்காக உள்ளே உடைச்சிட்டு போகணும். நான் கொஞ்சம் விதியாக உடைச்சிட்டேன். நீங்கள் வந்து 3 பிளாக் உடைச்சா போதும். நான் வந்து 6 பிளாக்ஸ் அங்கே கொண்டு போயிட்டேன். அது பரவாயில்ல. நம்ம வந்து நான் வந்து அதை வந்து பரவாயில்ல. நீங்கள் வந்து நான் பண்ண மாதிரி பண்ணலனாலும் நான் அதை வந்து சரி பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து ஓகே, வாட்டரை வந்து நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணணும். மோட்டர் எடுத்து அதுக்கு ஸ்ட்ரைட்டாக பாருங்கன்னா வைக்க மாதிரியே பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரீடர் வந்து சக்ஸஸ் ஆகும். நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த சைடு ஒரு ப்ரீடர் கெட்டினேன். ஆனால் வந்து அது வந்து ஃபெயில் ஆகிட்டு. ஸோ இதேமாரி உடைச்சிங்க அப்படின்னா வந்து வாட்டர் பக்கெட் எடுத்துரும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வாட்டர் பக்கெட் எடுத்து வாட்டரை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உள்ளே வரைக்கும் ஃப்ளோ ஆகி போகும். அது என்ன இந்த வாட்டரோட ஓகே இதே போதும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து வில்லேஜரை பிடிச்சி போடுறதுக்கு வேண்டி ஒரு இடம் வந்து பில்டு பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வீடியோ வந்து நாங்கள் வந்து ட்ரையல் சாம்பர் எக்ஸ்ப்ளோர் பண்ண வீடியோ இருக்குது. அது பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே, இன்னும் அடுத்து நீங்கள் வந்து இல்லைங்க, நான் மேலே போயிடுறேன். ஓகே, அந்த வரையோட மேலே போவோம். இதுதான் நீங்கள் வந்து இதில் வந்து ஸ்லாபு ப்ளேஸ் பண்ணணும். ஸ்லாபு ப்ளேஸ் பண்ணணும். கரெக்டாக சென்டராக பட்டர்ஃப்ளை பண்ணிட்டு அந்த சைடு உடச்சி விட்டுறணும். அதுக்கப்புறம் இதை வந்து ஸ்லாபை வச்சு 2 பிளாக் ஹைட்டாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அந்த 2 பிளாக் ஹைட்டில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அதை சுற்றி வந்து நம்ம ட்ராப் டோர்ஸ் வைக்கணும். உங்களுக்கு எந்த ட்ராப் டோர் பிடிக்குதோ நீங்கள் அதை வச்சாலே போதும். இனி பார்த்தீங்கன்னா நான் வந்து இதே மாதிரி ஒன்றும் மாற்றி வச்சுட்டேன். பரவாயில்ல, உடச்சிப்போம். நீங்கள் வந்து ட்ராப் டோர் செட் பண்ணி கரெக்டாக க்ளோஸ் பண்ணிடணும். நீங்கள் இப்படி வச்சு கரெக்டாக அந்த அதுக்கு மேலே தான் வந்து நம்மளுடைய வில்லேஜர்ஸ் வந்து அதிலேருந்து தான் ப்ரீடாகி கீழோட பார்த்திங்கன்னா குட்டி நமக்கு வரும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதை உடச்சி எடுத்துரும். ஓகே, நான் 4 சைடுமே கவர் பண்ண மறந்துடாதீங்க. அவ்வளோதான். நீங்கள் இதே மாதிரி பண்ணிட்டு எனக்கு இனி அடுத்து நான் வந்து மாற்றி உடச்சக்கூடிய பிளாக் எல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணிக்கினேன். ஸோ இந்த வீடியோக்கு வந்து நீங்கள் ரொம்ப நாள் கேட்குறீங்க. அதனால் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க கைஸ், ப்ளீஸ். இனி என்ன பண்ணோம் அப்படின்னா மேலே வந்து 2 பிளாக் வச்சு விடணும். அதுக்கப்புறம்
நீங்கள் வந்து கிளாஸ் பிளாக் எடுக்கணும். கிளாஸ் பிளாக் எடுத்து நீங்கள் மேலே வச்ச பிளாக்கை ரெண்டையும் வந்து உடச்சி விட்றணும். ஸோ நீங்கள் இதாக இருக்கா மேலே வச்சுருக்க கிளாஸை சுற்றி நம்ம இதால் கவர் பண்ணணும், பிளாக்கு சுற்றி ஐ மீன். அதுக்கப்புறம் கீழேயும் மேலேயும் இருக்க டேட் பிளாக்கை வந்து கீழே மேலே இருக்க டேட் பிளாக் வந்து ரிமூவ் பண்ணணும். இது நான் வந்து எப்படியோ கட்டியிருக்கேன், நல்லா இருக்குன்னா பாருங்கள். நான் மேலே போய்ட்டுருவோம். ஓகே, இருந்த மாரி மூடிடலாம். இன்னும் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா வந்து வில்லேஜர்ஸை தான் பிடிச்சி போடணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்த நான் வந்து லெவல் பண்ணிக்கினேன். இதே மாதிரி ஒரு கேப் ஐ மீன் வாட்டர் ஃப்ளோவை ஒரு கிளாப் மட்டும் ஒரு பிளாக் மட்டும் கேப் விட்டால் போதும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா இங்கே வேறு ஒன்றும் இல்லை, நம்மளுடைய வில்லேஜர்ஸை தான் பிடிக்கணும். ஸோ நீ பேரலில் நிறைய பெட் இருக்கும், கம்போஸ்டர் எடுத்துக்கணும். வில்லேஜர் பிடிக்கிற முன்னாடி 2 கம்போஸ்டர் எடுக்க மறந்துடாதீங்க. இந்த கம்போஸ்டர் எடுத்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, நடுஸில் ஒரு பிளாக் நம்ம வந்து கேப் விட்டுறணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா வந்து நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு டெம்பரரி பிளாக் எடுத்து இதே மாதிரி ஒரு இந்த இடத்துல ஃபில் பண்ணிடணும். பண்ண மாரி பண்ணான்னா கரெக்டாக வரும். இந்த இடத்துல ஒன்று, ஓகே, இங்கே ஒன்று, இதில் ஒன்று கரெக்டாக பண்ணணும். அப்படின்னா இது வீட்டுக்கு சைடில் தான் கட்டி வச்சுருக்கேன். நான் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணலாம். ஒரு டேரக்ட் கூட எடுத்துக்கினேன் அதை நாங்கள் வைக்கிறதுக்கு. என்னென்னா நம்ம வந்து பெட் இதே மாதிரி செட் பண்ணணும். பார்த்திங்கன்னா அந்த பிளாக்கு மேலே வச்சுட்டு உடச்சி விட்டுட்டு கீழே அதுக்குள்ளே வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த கேப்பை ஃபில் பண்ணணும். இனி வந்து இந்த ஓட்டைக்குள்ளே தான் நம்ம வந்து வில்லேஜரை பிடிச்சி விடணும். ஸோ நான் வந்து 2 வில்லேஜரை பிடிச்சிட்டு வந்துடுறேன். ஸோ ஓகே கைஸ், பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வில்லேஜருடைய ப்ரீடர் சக்ஸஸ் ஆகிட்டு என்ன இப்போ ஃபோன்லலாம் கண்ட்ரோலர் ஓகே பார்த்தீங்கன்னா தெரியுதா பாருங்க, இவன் தான் குட்டி போடுவான். நீங்கள் வந்து க்ரௌச் பண்ணிட்டு இவன் நீங்கள் ஜஸ்ட் வந்து கேரட்டை தூக்கி கொடுத்தா போதும். ஸோ ஓகே, இதேமாரி கேரட் போட்டிங்க அப்படின்னா வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் பட்டுன்னு குட்டி யாருக்குமே 4 குட்டி போட்டிருக்கான். ஸோ இதாங்க அது ஈஸி ப்ராசஸ்ஸு. பார்த்தீங்கன்னா குட்டி போடுறது இதில் ரெக்கார்ட் ஆகும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ 5 குட்டிக்கிட்ட போட்டு வச்சுருக்கான். நீங்கள் மறக்காமல் அந்த கம்போஸ்டரை மட்டும் ஃபில் பண்ணி வச்சுருங்க. என்ன பாருங்கள், போட்டான் குட்டியை. இது ரொம்ப ஈஸி ப்ராசஸ் தான். நீங்களும் வேணுன்னா இந்த வீடியோவை பார்த்து ஃபுல்லாக வந்து பில்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஜஸ்ட் வந்து மேலே வந்து கேரட் மட்டும் போட்டு கொடுத்தா போதும். அவன் பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு குட்டி போட்டு தள்ளுவான். பார்த்தீங்கன்னா கீழே போய் கிட்டத்தட்ட 5-6 குட்டிக்கிட்ட 6 குட்டிக்கிட்ட வந்திருக்கு. அடுத்த குட்டியும் எப்போ போடுவான்னு தெரில. அவன் போட்டாங்க கைஸ். பாருங்கள், இது ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் ஆகும். நீங்கள் போட குவான்டிட்டியை பொறுத்து தான் இது வந்து ஒர்க் ஆகும். நான் வந்து நிறைய குவான்டிட்டியில் போட்டு கொடுங்க. ஏன்னா நம்மள்ட்ட கேரட் ஃபார்ம் இருக்கனால ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா நிறைய பேப்பர் கலெக்ட் பண்ணோம் கைஸ். அதான் கொடுத்தீங்க அப்படின்னா நான் எனக்கு வந்து போயிடும்.
கிட்டத்தட்ட நிறைய குட்டி போட்டுட்டான். 7 குட்டிக்கிட்ட போட்டிருக்காங்க. ஸோ இதான் நம்மளுடைய நீங்கள் கேட்ட வில்லேஜர் ப்ரீடர். ஏன் இவ்வளோ நேரம் லேட்டாகி பண்ணேன் அப்படின்னா லேக் ஆகும் கைஸ். வந்து ரொம்ப லேக் பண்ணுவானுங்க. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கேமர் யூனிவர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். கமெண்ட் எந்த ஐடியா இருந்துன்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.